இது இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். மேலும் சமீபத்திய இராணுவ பயிற்சிகளால் வங்கதேசம் அமெரிக்காவின் உளவு நடவடிக்கைகளுக்கான மையமாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் மியான்மர் கிளர்ச்சி குழுக்களையும் தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகின்றன என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இது இந்தியாவுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தக்கூடும். மியான்மரில் இராணுவ ஆட்சி நடந்து வருகிறது. மியான்மரில் 20க்கும் மேற்பட்ட கிளர்ச்சி குழுவினர் உள்ளனர். இவர்களில் கம்யூனிஸ்ட் அடிப்படையிலான குழுக்கள் சீனாவுக்கு ஆதரவாக உள்ளன. இவர்களிடம்தான் அதிக நிலப்பரப்பு உள்ளது. மேலும் காந்த கனிமம் இருக்கிறது. இதை சீனா தனது உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்கிறது. சுரங்கங்களை தனது கட்டுப்பாட்டில் சீனா வைத்து கொண்டிருந்தது. இது அமெரிக்க அண்ணனுக்கு பொறுக்கவில்லை. மியான்மரை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் முயற்சிக்கிறார். இராணுவம் மற்றும் விண்வெளிக்கு பயன்படுத்தப்படும் உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை உருவாக்குவதற்கு இந்த காந்தம் மிகவும் முக்கியம். போரினால் பாதிக்கப்பட்ட மியான்மரில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சுரங்கங்களை பாதுகாப்பதன் மூலம் அரிய காந்த வகைகளை ஏகபோகமாக அனுபவிக்கலாம் என்று சீனா கருதுகிறது. ஆனால் இங்கு வில்லனாக வந்து நிற்கிறது அமெரிக்கா. இப்படி மியான்மரிலும் வங்கதேசத்திலும் கால் பதித்து தெற்கு ஆசியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் சீனாவுக்கு போட்டியாக கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா பல வழிகளிலும் முயற்சித்து வருகிறது.